அன்பான தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த காலங்களில் நடைபெறுகிற காரியங்கள் அனைத்தையும் மக்கள் அறிவர். நீங்கள் சபையார் யாவரும் அறிவீர்கள். அதாவது குருமார்கள் அனைவரும் ரவுடிகள் போல் சித்தரித்து கடந்த ஒரு 4 நாட்கள் 3 நாட்களாக பேப்பர் நியூஸ், வாட்ஸ்அப் நியூஸ் மற்றும் பொது வலைதளங்கள், சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா குருமார் ரவுடிசம் பண்ணுறாங்க, குருமார் அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு பரபரப்பு. சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விட்டார்கள், அவங்க சர்ச்சுக்குள்ளே போகக்கூடாது. எந்த ஒரு தகவலும் உண்மையான தகவல் நான் ஏற்கனவே வீடியோ பதிவிட்டிருக்கிறேன். 4-5 நாட்கள் இந்த சம்பவங்கள் நடைபெறும் காலகட்டங்களிலிருந்து நான் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். தற்சமயம் என்னவென்றால் குருமார் அதிகமாக தாக்கப்படுவது ஒரு வாடிக்கையான செயலாகிவிட்டது. குருமாரை தாக்குவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. இதை ஆரம்பித்து வைத்தவர்கள் யார் என்று தூத்துக்குடி நாசரேத் மக்கள் அறிவர். கடந்த வருடங்களில் நம்ம தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல பொருளாளர் டேவிட் ராஜ் ஐயாவை அடிப்பதற்காக திருமண்டல அலுவலகத்திற்குள்ளே புகுந்து அடித்தவர்கள் யார் என்று மக்கள் அறிவர். அங்கே ஆரம்பித்தது இன்னைக்கு போல்பேட்டை சபையில் இன்னைக்கு போல்பேட்டை சபையில் ஆராதனை நடத்துறதுக்கு தயாராக இருந்த லிவிங்ஸ்டன் ஐயர்வாலை கழுத்தை நெரித்து 4 பேர் இழுத்து வெளியில் கொண்டு வைத்து திருமண்டல அலுவலகத்திற்குள் பூட்டி வைத்து அவர்களை ஆராதனை நடத்த விடாமல் தடுத்து 4 ஐயர்வாள்கள், ஒரு ஐயர்வாள்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாதபடி 4 ஐயர்வாள்கள், அதாவது மோசஸ் ஜபராஜ் ஐயா, நான் தான் சாப்ளின் என்று அவர் ஆர்டர் கொடுத்திருக்கிறார். போல்பேட்டை சபைக்கு உங்கள் குருவானவரை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி செல்விந்துரை ஐயர்வாளுக்கு கட்டளையிட்டு, செல்விந்துரை ஐயர்வாள் தூண்டுதலின் பெயரில் நமது ஆனந்தமணி ஐயா அவர்கள் போல்பேட்டை சபையில் விடியற்கால 5 மணி ஆராதனைக்கு போய் ஆலயத்தில் ஆராதனை நடத்தியுள்ளார். எந்த ஒரு ஆர்டரும் கையில் கிடையாது, பிஷப் ஆர்டர் கிடையாது, ஜட்ஜ் ஆர்டர் கிடையாது, எதுவுமே இல்லாமல் போய் ஆராதனை நடத்திருக்காங்க. 7 மணி ஆராதனைக்கு சாமுவேல் ரவிராஜ் ஐயா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போலியான திட்டமிட்டு மோகன்ராஜ் அருமைநாயகம் அவர்களால் திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்துள்ளனர். இதை எங்கள் தாளம்புனர் சபை மக்கள் சார்பாகவும் திருமண்டலம் மூலமாகவும் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம்.